வேளாண் கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அமர்வின் ஊடாக ஒரு 5 விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது பொதுவாக இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் தான், அல்லது அந்த வாலிபர்களை அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல செய்திருக்கக்கூடிய ஒரு 5 வகையான உபதேசத்தை தான் இந்த அமர்வின் ஊடாக ஞாபகப்படுத்தலாம் அல்லது விளங்கப்படுத்தலாம் நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த ஒரு உபதேசத்தை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பாடமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரு நபி தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு என்ன உபதேசம் செய்கிறார்? வாப்பா அல்லது பெற்றோர்களாக அல்லது பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய விடயம் என்ன, என்னத்தை சொல்லி கொடுக்கணும், என்னத்தை வழிகாட்டணும், எது அவர்களுடைய பொறுப்பாக இருக்குது. இது ஒரு விடயம். ரெண்டாவது, அந்த வாலிப பருவத்துல அல்லது அந்த குழந்தை பருவத்துல அல்லது ஒரு விளப்பமான வயதுல நாங்க என்னத்தை எடுத்துக்கொள்ளணும், எங்கட வாழ்க்கையை எதனூடாக நாங்க கட்டி அமைச்சு கொள்ளணும் என்கிறது இன்னொரு பகுதியாக இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த வாழ்வியலுடைய அம்சத்தை 5 உபதேசங்களின் ஊடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். முதலாவது, ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து கூறக்கூடிய வார்த்தை, வஇத் கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு, சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ். முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா புனைய, எனது அருமை மகனே. இந்த புனைய என்ற வார்த்தைக்கு தானே இது தனியொரு கருத்தரங்காக இந்த புனைய என்ற வார்த்தையை மட்டும் நாங்க பேசலாம். ஒரு புள்ளைய நாங்க எப்படி கூப்பிடுறது? ஒரு வாப்பா அல்லது பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர் அல்லது தாயாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அழைக்கணும் என்ற பாடத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைச்சாங்க, யா புனைய, மை பிலவட் சில்ட்ரன், எனது அருமை மகனே. அரபுல 2 வார்த்தை பாய்ப்பாங்க, யா பனி என்றும் பாவிப்பாங்க, யா புனைய என்றும் பாய்ப்பாங்க. யா பனி, என்னுடைய மகன். யா புனைய, இன்னும் ஒரு இரக்கத்தை, பாசத்தை, அன்பை, அரவணைப்பை கூட்டிய ஒரு வார்த்தை தான் யா புனைய என்ற வார்த்தை. அரபு இலக்கணத்துல இஸ்மு தஸ்கீர் என்று சொல்லுவாங்க. இன்னும் இரக்கமாக கூப்பிடுறது. எந்த ஒரு நபியும் எந்த பிள்ளையும் யா பனி என்று சொல்லி என்ன செய்யல, அழைத்ததாக குர்ஆன்ல சொல்லப்படல. எல்லா நபிமார்களும் தன்னுடைய குழந்தையை அழைக்கக்கூடிய நேரத்துல பாவிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? யா புனைய, எனது அருமை மகனே. யா பனிக்கும் யா புனையைக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு வாப்பா ஒரு பிள்ளை எப்படி கூப்பிடாரு? டே இங்க வா. எவ்வளவு சொன்னாலும் விலகுது இல்லையா? உன்னை பெத்தத்தை 2 எரும மாட வச்சிருக்கலாம், உன்னை பெத்தத்தை 2 எரும மாட வச்சிருக்கலாம், எவ்வளவு சொன்னாலும் ஏறுது இல்லையே. இது ஒரு வாப்பா பிள்ளைக்கு பாவிக்கிற வார்த்தை அல்ல. பிள்ளை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு பண்பாடு கெட்டவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு சீரில்லாதவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைச்சாங்க. எந்த நேரத்துல தெரியுமா? ஷிர்க்குல் இருக்கக்கூடிய நேரத்துல, காஃபிராக இருக்கக்கூடிய நேரத்துல. அழிக்கப்பட போகுது மகனை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறார், யா புனை, எனது அருமை மகனே, எங்களோட வந்து சேர்ந்து கொள், இல்லாட்டி நீ அழிஞ்சிடுவாய், நீ நாசமா போயிடுவாய், உன்னை இஸ்லாத்தை நீ நுழைஞ்சுக்கோ, அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான். யா புனைய, எனது அருமை மகனே. பாப்பா கூப்பிடுறார். யார? பாப்பா ஒரு நபி, மகன் ஒரு காஃபிர். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இங்கத்தான் முதலாவது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் உடைகிறது. ஆம்புள்ள பிள்ளைக்கு பாப்பாவை கண்ணில் காட்டேலாது. எக்கச்சக்கமான கேஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். பாப்பாவை பிள்ளைக்கு என்ன செய்யலாது? ஒரு ஆண் புள்ள யாரோட அட்டாச்மெண்ட் கூட என்றா தன்னுடைய தாயோட கூட. என்ன இருந்தாலும் உம்மாட்ட தான் போயிட்டு செய்யறது. பாப்பாவோட ஃபேஸ் பண்றது இல்ல, பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, பாப்பாவை உட்கார வச்சு பேசுறது இல்ல. பாப்பாவுக்கும் பிள்ளைக்குமான தொடர்பு அறவே கிடையாது குடும்பத்துல. பாப்பா வார டைம் பிள்ளை வீட்டை இல்ல, பாப்பா போற டைம் பிள்ளை தூக்கம்.
எங்கட குடும்பத்தினுடைய எங்கட சமூகத்தினுடைய குடும்ப கட்டமைப்பு முறைகள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, முதலாவது சொன்னாங்க யா புனைய, எனது அருமை மகனே. மேலானவர்களே, இந்த வார்த்தைக்கும் இந்த பிள்ளைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. நாங்க இன்றைக்கு கம்ப்ளைண்ட் பண்றது யார்ல தெரியுமா? ஒட்டுமொத்தமாக அடிச்சுடுறது வாலிபர் சமூகம். இவங்க சொல்லு கேட்கிறாங்க இல்ல, இவன் தாண்டோடித்தனமாக இருக்கிறான், இவன் சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல, இவன் ஒன்றுமே செய்யறது இல்ல, இவன் தொழுகிறது இல்ல, இவனுக்கு அமல் இல்ல, இவனுக்கு இபாதத் இல்ல, இவனுக்கு ஒன்றும் இல்ல, ஒரு சொல்லையும் கேட்கிறான் இல்ல. மேலானவர்கள், இல்ல இல்ல, மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. 100க்கு 80-85% பிள்ளைகள் யாரு விடக்கூடிய பிள்ளைகள் தெரியுமா? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்க விடக்கூடிய பிள்ளைகள். ஒரு 10%, 15% அல்லது 20% தான் அவர்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக். நாங்க பிள்ளை இன்னும் மனைச்சு கொள்ள இல்லை, நாங்க இன்னும் எங்கட பிள்ளைகளை கிட்ட வாக்கி கொள்ள இல்லை, இன்னும் நாங்க எங்கட பிள்ளைகளோட மனம் திறந்து பேசுற பெற்றோர்களாக இன்னும் ஆகல. 15 வயசு, 18 வயசு, 20 வயசு புள்ள இன்னும் பாப்பா தன்னை பிள்ளையுடைய நெத்தியில முத்தமிடாத எத்தனையோ பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறாங்க சமூகத்துல. இப்ப எப்படி பிள்ளையை சீர்திருக்கிறது? இப்ப எப்படி பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை சொல்றது? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உறவுகளை மேம்படுத்துறதுங்கிறது, இந்த உறவுகளை கட்டமைச்சு கொள்றதுங்கிறது லேசிப்பட்ட விடயம் அல்ல. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறான். யா புனைய, எனது அருமை மகனே. வார்த்தைகள் இருக்குதே, நாங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இதுக்கு உயிரோட்டமானது. நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தையினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக அழிக்கவும் மேலும், நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தையினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழ வைக்கவும் மேலும். இது எங்கட வார்த்தையில் உள்ள ஒரு பவர், ஒரு உயிர். இதனால தான் சொல்றாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, பிள்ளைகளோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, இரக்கத்தை கொடுத்து நடந்து கொள்ளுங்க, கடின போக்க விட்டுடுங்க. கடின போக்கால அன்பை சம்பாதிக்க முடியாது, இறுக்கமான தன்மைகளால பிள்ளைகளை வழிப்படுத்த முடியாது. மேலானவர்களே, உளவியல்ல ஒரு பேரண்டிங் ஸ்டைல் என்று சொல்லி ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க. அதுல ஒரு முறைத்தான் ஒட்டோக்ரேட்டிவ் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒட்டோக்ரேட்டிவ் பேரண்ட்ஸ் சொன்னா இறுக்கமான முறையில குழந்தைகளை வளர்க்கக்கூடியவங்க, இறுக்கமான முறையில குழந்தைகளை வளர்க்கக்கூடியவங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உளவியலினுடைய வரையறையை சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, இறுக்கமான முறையினால் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் நான் சொல்றதைத்தான் கேட்கணும், நான் குந்தண்டா நீ குந்தத்தான் வேணும், நான் எலும்பண்டு சொன்னத்தான் நீ எலும்பணும், ஏண்ட அனுமதி கீழே ஏண்ட பார்வை கீழே தான் இருக்கணும். பிள்ளைகளுடைய உணர்வுகள், பிள்ளைகளுடைய அந்தஸ்துக்கள், பிள்ளைகளுடைய மதிப்புகள், பிள்ளைகளுடைய பேச்சுக்கள், இது எதுவுமே தன்னுடைய பெற்றோர்களிடத்துல எடுப்படுவது கிடையாது. இப்படியாக வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க தானே, இவங்க நாளைக்கு பின்னாலுடைய எதிர்காலம் இவர்களுடைய மிகவும் கை செய்தத்துக்குரிய எதிர்காலமாக மாறிடும். இவங்க எல்லாரும் எப்படி வளர்க்கப்படுவாங்க தெரியுமா? பிகம் அ லயர், பொய்யர்களாக வளர்க்கப்படுவார்கள். நாங்க அந்த இறுக்கத்தை கொடுத்து பிள்ளைக்கு என்னத்தை கொடுக்கிறோம் என்று கேட்டா, நீ எனக்கு முன்னால பக்குவமாக இரு, எனக்கு முன்னால் அமைதியாக இரு, நான் சொல்லக்கூடிய நேரத்துல மட்டும் செய், நான் இல்லாத பட்சத்துல நீ உனக்கு இஷ்ட பிரகாரம் வாழு. ஒரு கள்ள புத்திய, ஒரு மோசமான சிந்தனைய, ஒரு நச்சு விதைய இந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட்டிக் கொண்டிருக்கிறான்.